OnePlus flagship killer அப்படின்ற செக்மெண்ட்ல திருப்பியும் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க OnePlus Nord 2. இது லான்ச் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. பட் இப்போ தான் எனக்கு ப்ராடக்ட் கிடைச்சிது. ஸோ அதனால் அதோட அன்பாக்சிங் அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் ரன் த்ரூ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதோட கேமராவோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்பீங்க. ஸோ சூப்பரான ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதும் பார்த்துடலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். வழக்கம் போல் பாக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, பார்க்கவே அழகாக பிளாக் அண்ட் டீல் ஃபினிஷில். ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உள்ள ஃபோன் இருக்குது, வேறு எந்த ஒரு மேட்டருமே தெரியாது. ஃபஸ்ட் எடுத்ததுமே ஃபோன், சூப்பரான ஃபோன். அதோட ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா வந்து மேட் கிரே. இந்த கலரோட பேர் வந்து கிரே சியரா. இது கூட இன்னும் 2 கலர் ஆப்ஷனும் இருக்குது, ப்ளூ ஹேஸ் அண்ட் க்ரீன் வுட். இது ரெண்டுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து மேட் கிரே ரொம்ப பிடிக்கும். பட் இது வந்து கிரேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கான கிரே கிடையாது, ஒரு லைட்டான ஒரு கிரே தான், ஆஷ் கலர்னு சொல்லலாம். பட் சூப்பராக இருக்குது ஃபினிஷ். இது பார்க்கவே சூப்பராக இருக்கிற ஒரு மேட் ஃபினிஷ் அப்படின்றதுனால வந்து இதில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு விழுறதே இல்லை. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு பேக் கேஸ் போட தான் செய்வோம். கூடவே ஒரு டிபியூ கேஸும் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது குவாலிட்டி. ரொம்ப சூப்பர் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு டைமில் கண்டிப்பாக அதோட கலர் மாறி தான் ஆகும். ஆனால் இப்படி ஒரு டிபியூ கேஸ் வந்து கூடவே கொடுக்குறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அது எல்லா பிராண்ட்ஸுமே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. OnePlusோட ரெட் கேபிள் கார்டு எல்லாமே இருக்கும். உள்ள டாக்குமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம என்றைக்குமே படிக்க போகிறது இல்லை. டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஓரமாக வச்சிடலாம். ஸோ நம்ம OnePlus யூசர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ரெட் கேபிள் தான் கொடுப்பாங்க, அது ரொம்ப அழகாக இருக்கும். கூடவே அந்த சார்ஜிங் பிரிக் கொடுத்துருக்காங்க. நம்ம ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ண அந்த சார்ஜிங் பிரிக், 65 வாட் சார்ஜிங் பிரிக். இந்த 65 வாட் சார்ஜிங் பிரிக் கொடுத்ததுனால 1%லேருந்து 100% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 33 மினிட்ஸ் தான் எடுக்குது. அது ஒரு சூப்பரான விஷயம் இந்த ஃபோனில். இப்போ பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ ஃபோனோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 கேமரா செட்டப்பில் இருக்குது. ஸோ 3 கேமரா செட்டப் அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு தெரியும், ஒரு கேமரா கண்டிப்பாக டம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து மோனோக்ரோம் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோனோக்ரோம் சென்சர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, மோனோக்ரோம் கேமரா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்றுமே புரியல. ஏன்னா ஒரு ஃபோட்டோ நம்ம எடுத்து அதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றணும் அப்படின்னா எத்தனையோ சாஃப்ட்வேர் இருக்குது, நம்ம அந்த ஆப் யூஸ் பண்ணி அழகாக மாற்றிட்டு போயிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க மாதிரி ஈஸியாக மாற்றிட்டு போயிடலாம். அதுக்காக ஒரு சென்சார் கொடுக்கணும் அப்படின்றது வந்து என்ன ரீசனிங்னே புரியல. ஸோ இந்த மோனோக்ரோம் சென்சாருக்கு பதில் வேற ஏதாவது ஒரு சென்சார் யூஸ் பண்ணிருக்கலாம். ஒரு அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் ஏன் அவங்க யூஸ் பண்ணல அப்படின்னா, அல்ட்ரா வைட் இதுலையுமே கொடுத்துட்டாங்க, ஒரு 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களோட அடுத்த சீரீஸ் OnePlus 9R, OnePlus 9, OnePlus 9 Pro அதெல்லாம் கொடுத்தா அந்த அல்ட்ரா வைடுக்கான அர்த்தமே எல்லாம் போயிடும். எல்லாருமே OnePlus Nord 2 வாங்கிடுவாங்க. ஸோ ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காகலாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா OnePlus Nord CEல ரிமூவ் பண்ண அந்த அலர்ட் ஸ்லைடர் திருப்பியும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ OnePlusோட ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த அலர்ட் ஸ்லைடர் வந்து ஒரு மாசான ஒரு ஃபீச்சர். அந்த ஃபீச்சரை வந்து Nord CEல எடுத்தது வந்து ஒரு பெரிய டவுன் கிரேட் தான். அதுக்கு ரீசனும் வந்து 25,000 கொடுத்து நீங்கள் Nord CE வாங்குவீங்க. பட் ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா கொடுத்தா நீங்கள் Nord 2 வாங்கிடலாம், அதில் அலர்ட் ஸ்லைடர் வந்துடும். ஸோ இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அவங்க கொஞ்சம் தவிர்த்துட்டாங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஃபோன்ஸில் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு ஃபீச்சர், அந்த ஃபீச்சருக்கு எவ்வளோ காஸ்ட் அவங்களுக்கு ஆகும் அப்படின்றதுலாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை. அவங்க அதை வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா கஸ்டமரோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ OnePlus தயவு செய்து மாற்றிக்கோங்க. அப்புறம் இந்த ஃபோனில் வந்து ஸ்பீக்கர்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு 2 ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. ப்ளஸ் இயர்பீஸ் வந்து ஸ்பீக்கராகவும் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்ன்றதுனால 2 ஸ்பீக்கர் இருக்குது. கண்டிப்பாக இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும், ஆடியோ அவுட்புட் நல்லா தான் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் USB சார்ஜிங் போர்ட் இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே இருக்குது. இதில் வந்து டியூவல் சிம் ட்ரே வந்து அக்செப்ட் பண்ணோம். ஆனால் எக்ஸ்டெண்டபிள் மெமரி கிடையாது. OnePlus ஃபோன்ஸில் இது ஒரு பெரிய ட்ராபேக். இதில் ஏன் வந்து ஒரு எக்ஸ்டெண்டபிள் மெமரி இது கொடுக்க மாட்டுறாங்கன்றது எனக்கு இன்னமும் புரியல. OnePlus ஃபோன்ஸில் இது ஒரு ட்ரெண்டாகவே ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து OnePlus பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,999 அப்படின்ட்டு இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாங்க. ஆனால் லான்ச் பண்ண அந்த ப்ரைஸ்க்கு அந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்கும். 30,000க்கு உள்ள ப்ராடக்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். 30,000 அப்புறம் 35,000. ஸோ நீங்கள் OnePlus Nord 2 வாங்குறீங்க அப்படின்னா 30,000க்கு தான் பேஸ் ப்ரைஸ். அதுக்கப்புறம் 35,000க்கு டாப் எண்ட் மாடல் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான், 8GB RAM 128GB மெமரியோட அது வந்து 30,000, அல்லது 12GB RAM 256GB மெமரியோட 35,000 கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அந்த 28,000ன்றதை மறந்துடுங்க. இந்த Nord 2ல ஸ்னாப்டிராகன்
ஏன்னா ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் இந்த வாட்டி எங்களுக்கு வேணாம்ப்பா, நாங்கள் வந்து மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1200 ஏஐ ப்ராசஸர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸில் இது வரைக்கும் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன் ப்ளஸோட ஸ்ட்ராங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களோட சாஃப்ட்வேர் தான். ப்ளோட்வேரே இல்லாமல் க்ளீனாக இருக்கும். ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸாக இருக்கும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க இந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 ஏஐ வச்சு எந்த அளவுக்கு வந்து அவங்களால கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது வந்து நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 11 வந்து ஷிப் ஆகுது. இது கூட இன்னும் ஒரு 2 வருஷம் கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வரும். ஆண்ட்ராய்டு 12, 13 வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் இந்த டிஸ்பிளே வந்து 6.43 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. இது வந்து ஒரிஜினல் நாட்ல இருந்ததை அப்படியே ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 120 ஹெர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கலாம். ஏன்னா இதோட காம்படிட்டர்ஸ் எல்லாருமே வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கு போயிட்டாங்க. ஒன் ப்ளஸில் மட்டும்தான் இன்னும் அந்த 90 ஹெர்ட்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை இன்னும் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மேபி நெக்ஸ்ட் சீரீஸில் வந்து அவங்க வந்து 120 ஹெர்ட்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பேட்டரி கெப்பாசிட்டி 4500 mAh இருக்கு. இதில் யூஸ் பண்ண மெயின் கேமரா சென்சார் பார்த்தீங்கன்னா சோனியோட IMX766 அப்படின்ற சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சார் வந்து OnePlus 9 சீரீஸில் அல்ட்ரா வைட் சென்சாராக யூஸ் பண்ணாங்க. அதில் அல்ட்ரா வைட், பட் இதில் மெயின் கேமரா சென்சாராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள ப்ராசஸர் வேறு, அதில் உள்ள இமேஜஸ் எல்லாமே நல்லா வந்துச்சு. இதில் எந்த அளவுக்கு வந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் அடுத்த வீடியோவில் நான் கேமரா ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு நான் கிளியராக காட்டுறேன். பட் இப்போ ஒரு சில சாம்பிள்ஸ் நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இந்த 50 மெகா பிக்சல் சென்சார் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தாறுமாறான இமேஜஸ் நீங்கள் எடுக்க முடியும். போர்ட்ரைட் ஆகட்டும், ஏஜ் டிடெக்ஷன் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணிச்சு. நான் எடுத்த சாம்பிள்ஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன். எனக்கு இந்த ஃபோன் வந்து கொஞ்ச நேரம் தான் நான் வச்சுருந்தேன். அந்த கொஞ்ச நேரத்தில் நான் இதோட கேமராவோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து நான் எடுத்தேன். ஸோ அந்த வீடியோ நெக்ஸ்ட் வரும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து செகண்டரி கேம் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் மோனோக்ரோம் சென்சார் கொடுத்துருக்காங்க. அந்த சென்சார் எதுக்குன்னே எனக்கு புரியல. நார்மலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ்ன்றது ஈஸியாக நம்ம வந்து சாஃப்ட்வேரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்னமும் எதுக்கு அதுக்கு ஒரு சென்சார் கொடுக்கணும்னு தெரியல. அதுக்கு பதில் வேறு ஏதாவது ஒரு சென்சார் கொடுக்கலாம். இல்லைனா 2 கேமரா சென்சார் தான் நான் கொடுத்துருக்கேன், 2 வெயிட்டான சென்சார் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம். இந்த ஒரு விஷயத்த OnePlus வந்து தவிர்த்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் அட்லாஸ்ட் இத்தனை வருஷமா 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேம் வச்சிருந்தாங்க. அந்த சென்சாரை எப்பா போதுண்டா அப்படின்னு தூக்கி போட்டுட்டு இப்போ வந்து 32 மெகா பிக்சல் சென்சாருக்கு வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமில் எடுத்த இமேஜஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். ஒரு 2-3 சாம்பிள் காட்டுறேன். மிச்சது எல்லாமே வந்து ஃபுல் ரிவ்யூவில் நான் காட்டுறேன். பட் அந்த 32 மெகா பிக்சல் சென்சார் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த சென்சாரோட இது எவ்வளோ சூப்பராக பண்ணுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நல்லா தான் இருந்துச்சு. டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே பக்கவாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில ஷாட் வந்து கொஞ்சம் சாஃப்டான இமேஜ் வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஃப்ரண்ட் கேமில் நம்ம செல்ஃபி எடுக்கும்போது சொல்கிறேன். கொஞ்சம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. பட் இதுக்கு முன்னாடி இருந்த சென்சாருக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நம்மளே சொல்ல வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் OnePlusோட டாக்டிக்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளே அப்படின்றதுனால கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. எந்த ஒரு குறையும் இல்லை. பிளாக்ஸ் எல்லாம் செம்ம டீப்பான பிளாக்காக இருக்குது. நீங்கள் வந்து நிறையா மீடியா வந்து யூஸ் பண்ணுவீங்க, நிறையா வீடியோஸ் பார்ப்பீங்க, நிறையா கேமிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ஸோ கேமிங் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. வீடியோஸ் பார்க்கறதுக்கும் வந்து பக்காவான ஒரு ஃபோன் தான். ஸோ ஓவரால் 30,000க்கு இந்த ஃபோன் வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் OnePlus ஃபோன் தான் வந்து ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். OnePlus 2 யூஸ் பண்ணுறேன், OnePlus 7 யூஸ் பண்ணியிருக்கேன், 7 Pro யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணதால OnePlusோட பெரிய ஃபேன் நான். ஒரு OnePlusோட பெரிய ஃபேனாக இருந்துட்டு இப்போ உள்ள அதோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கலர் ஓஎஸோட ஒரு மிக்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் எனக்கு பிடிக்கல. ஆக்சிஜன் ஓஎஸோட பெரிய ஃபேன் நான். ஸோ அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிவியேட் ஆகி கலர் ஓஎஸ்க்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா OnePlusலேருந்து நான் இந்த சைடு ஓடுவேன். ஏன்னா OnePlus மெயினான ஒரு அட்வான்டேஜே வந்து ஆக்சிஜன் ஓஎஸ் தான். ஸோ அந்த இதுலேருந்து அவங்க டிவியேட் ஆகாமல் இருந்தாங்கன்னா இந்த ஃபோன் வந்து சூப்பரான ஃபோன் தான். இதில் ரொம்ப டிவியேட் ஆகலை. ஸோ அதனால் 30,000க்கு இது வர்த்தான ஃபோன் தான் நான் சொல்லுவேன். பட்
உங்களுக்கு வந்து 25,000 தான் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா போக்கோ F3 GT அப்படின்ற ஒரு ஃபோன் இப்போ லான்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃபோன் வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். அது சூப்பரான ஃபோன். அதில் உள்ள ஃபீச்சர்ஸ் கேமராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது தாறுமாறான ஃபோனு. ஸோ அப்படி ஒரு கேமிங் ஃப்ரீக்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு போக்கோ F3 GT சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் ஒரு கேஷுவல் கேமர் அப்படின்னா இந்த OnePlus Nord 2 சூப்பரான ஃபோன். கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்குது, கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது, ப்ளஸ் உள்ளே இருக்கிற சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பக்காவாக இருக்குது. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டீங்க. என்கிட்ட ஒரு 30,000 இருக்குது ப்ரோ. 30,000க்கு வர்த்தான ஒரு ஃபோன் சொல்லுங்கள், ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு ஃபோன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் நான் என்ன ஃபோன் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா OnePlus Nord 2 அதே தான். ஸோ தைரியமாக இந்த ஃபோன் வாங்க. இந்த ஃபோன் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் ஒரு கேமிங் ஃப்ரீக் அப்படின்னா போக்கோ F3 GT வாங்கிக்கோங்க. ஓகேவா? பாய்.